கனமழை காரணமாக கோவை அவிநாசி சாலையில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, விவரம். கோவையில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரக்கூடிய பலத்த மழையின் காரணமாக சாலையின் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகியுள்ளது. அதே போல சாலையில் பல்வேறு இடங்களில் சேரும் சகதியுமாக காட்சி அளிப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை மிக பிரதானமாக இருக்கக்கூடிய அவிநாசி சாலையானது கடும் போக்குவரத்து நெரிசலானது நீண்ட நேரமாக வாகனங்கள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. அதே போல தண்ணீரானது தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அந்த தண்ணீரில் வாகனங்களை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. அதே போல இதே அவிநாசி சாலையில் தான் பலத்த மழையின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய மரமானது முறிந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் எதிரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் முழுவதுமாகவே, அதாவது குப்பளிபாளையம் சிக்னலில் இருந்து ரெட் கிராஸ் வரை அந்த மழைநீரானது முழுவதுமாகவே நிரம்பி இருக்கிறது. அந்த நீதிமன்ற வாயிலில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் முழுவதுமாகவே அந்த தண்ணீரானது தேங்கி இருப்பதால் அங்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். கோவையை பொறுத்தவரை கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேட்டுப்பாளையம் சாலை, அதே போல அவிநாசி செல்லக்கூடிய மேம்பாலங்கள், உக்கடம் செல்லக்கூடிய பாலங்கள் என அனைத்து பாலங்களிலுமே போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.